சிறகடிக்க ஆசை சீரியல்ல சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்து மீனாவுக்கு கெடுதல் செஞ்ச விஜயா ஒரு பெரிய அடி வாங்கி நிக்க போறாங்க. சிறுகடிக்காசி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசி சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மீனா அந்த பெரிய ஆர்டரை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் சிந்தாமணியும் விஜயாவும் சேர்ந்து போட்ட அத்தனை திட்டங்களுமே மீனா முன்னால் தோத்து போயிடுது. மீனா அந்த ஆர்டரை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாங்க. மீனாவோட இந்த வெற்றியை விஜயாவாலையும் சிந்தாமணியாலையும் சகிச்சுக்கவே முடியலை. சிந்தாமணி டான்ஸ் கிளாஸுக்கு வர்றாங்க, செம்ம கடுப்பில் இருக்காங்க. சிந்தாமணி இப்போ விஜயா கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. விஜயா கூட பார்வதி இருக்காங்க. உடனே சுதாரித்த விஜயா, ஐயையோ பார்வதி இருக்காளே, இவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு யோசித்து சிந்தாமணி கிட்ட கண்ணை காமிச்சு மாற்றி பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்வதியும் கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னு வெளியில் கிளம்பிடுறாங்க. இப்போது சிந்தாமணி தன்னோட முட்டை கண்ணை உருட்டி உருட்டி விஜயாவை பார்க்குறாங்க. ஏங்க உங்களை நம்பி தானங்க நான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தேன். மீனா ஜெயிச்சிட்டாலே இப்படி விட்டுட்டீங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, அட என்னங்க இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக நானும் எவ்வளவு அப்போது நாடகம் எல்லாம் போட்டு கை வலி கை இழுத்துக்கிச்சு, ஒத்தரம் கொடுக்கணும், சூப்பு வைக்கணும், அப்படி இப்படின்னு இதை சொல்லி நானும் அவளை மண்டபத்துக்கே போக விடலையே. ஆனால் அவள் கில்லாடிக்கும் கில்லாடியாக இருப்பா போல, அவள் இவ்வளோ பெரிய மூளைக்கறியாக இருப்பான்னு தெரியாமல் போச்சே. நம்ம போட்ட எல்லா பிளானுமே வீணாக போச்சு. வீட்டில் இருந்துக்கிட்டே அவள் வீடியோ கால் மூலமாகவே தன்னோட ஆளுங்க கிட்ட பேசியே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ சிந்தாமணி, அட என்னங்க நீங்கள் இவ்வளோதான் உங்கள் திறமையா, ஏங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ பண்ணீங்க இல்லை, அப்போ வீடியோ கால் பண்ணியிருக்கா, நீங்கள் அதையும் பார்த்துட்டு இருந்தீங்களா, தடுத்துருக்கலாம்ல. அவள் வீடியோ காலில் பேசுகிறத நீங்கள் கவனிக்கவே இல்லையா, இவ்வளோ முட்டாளாவாங்க இருப்பீங்க அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜயா யோசிக்கிறாங்க, என்ன இந்த பொம்பளை என்னமோ நான் பெரிய மாஸ்டர் குரு அப்படி இப்படின்னு மரியாதை கொடுத்து பேசும், இன்னைக்கு என்ன இப்படி மரியாதை குறைவாக பேசுதே அப்படின்னு மனசுக்குள்ளே முணுமுணுக்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, அவள் அந்த ஆர்டரை முடித்தது மட்டும் இல்லை, இப்படி அவள் நேரடியாக போகாமலேயே வீட்டில் இருந்தே அந்த ஆர்டரை முடித்ததுனால அவளுக்கு மார்க்கெட்டில் மீனா ஒரு பெரிய திறமைக்காரி அப்படின்னு பேர் வேறு வாங்கியிருக்கா. இதை வச்சே அவள் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆர்டரை பிடிக்க போகிறா. அட போங்க, இப்படி சுதப்பிட்டு வந்து நிற்கிறீங்களே, அவளை விடவே கூடாதுங்க, இன்னும் வேற மாதிரி ஏதாவது செய்யணும். உங்களை நம்புனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு விருட்டுன்னு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அங்கே வாசலில் பார்வதி நிற்கிறாங்க. சிந்தாமணி, பார்வதி, விஜயா 3 பேருமே ஒருத்தரை மாற்றி மாற்றி திருதிருன்னு பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. சிந்தாமணி முன்னாலேயே விஜயாவை திட்டுறாங்க. என்ன விஜயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ சிந்தாமணி வேமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்வதி நேராக உள்ளே வராங்க. விஜயா புலம்புறாங்க, என்ன இந்த பொம்பளை பெரிய ரவுடியாக இருப்பா போல, இப்படி கத்துன்னு கத்திட்டு போகிறா. பார்வதி விஜயா முன்னால் வந்து நிற்கிறாங்க. விஜயா உடனே பேச்சை மாற்றுறாங்க. என்ன பார்வதி வந்துட்டியா, வா, ஒரே தலைவலியாக இருக்குது பார்வதி, இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு தரியா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. விஜயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பார்வதி என்ன கேட்குற, நான் தலைவலிக்குதுன்னு சொல்கிற விஜயா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ பண்ணுற தப்புகளை எல்லாம் என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியாது விஜயா. என்ன பார்வதி நீ என்ன பேசுகிற, சும்மா நிறுத்து விஜயா, நீங்கள் 2 பேரும் பேசின எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன். விஜயா குற்ற உணர்ச்சியில் பார்வதியை பார்க்குறாங்க. ஆமாம், அந்த அம்மா யாரு, அது நிஜமாவே டான்ஸ் கற்றுக்க தான் வந்திருக்கா, அது கூட சேர்ந்து நீயும் உன்னோட மருமகன் மீனாவுக்கே கெடுதல் பண்ணியிருக்க. இப்போ விஜயா, இப்போ என்ன உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஆமாம், அந்த மீனா என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவள் என்னோட கொட்டத்தை அடக்க போகிறாளாம், அதுக்காகத்தான் அவள் பூ கட்டுறது, மண்டபத்துக்கு இப்படி அலங்கார வேலைக்கு போகிறது அப்படின்னு போய்கிட்டு இருக்காளாம். இப்போ பார்வதி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லுச்சா, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு கிடைச்ச 3 மருமகள்கள்லையே நீ அந்த ரோகிணி இப்படி சொல்லுச்சு, இல்லை ஸ்ருதி அப்படி சொல்லுச்சுன்னா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனால் மீனா எப்படி, நீ என்ன முட்டாளா, மீனா என்ன அப்படிப்பட்ட பொண்ணா, என்ன பார்வதி நீ என்கிட்டயே இப்படி சத்தமாக பேசுகிற, நான் என்ன முட்டாளா? இப்போ பார்வதி சொல்கிறாங்க, இப்போ என்ன உனக்கு கோபம் வந்துருச்சா, நீ முட்டாளு தான், வடிகட்டுன முட்டாளு. ஆமாம், மீனா உன்னை திட்டிருக்கா, ஆனால் இந்த பொம்பளைக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த பொம்பளைக்கு மீனா மேலே என்ன கோபம், அது எதுக்கு உன்னை வச்சு மீனாவுக்கு கெடுதல் பண்ணணும் விஜயா யோசிக்கிறாங்க.